வெல்கம் டு லாகிடியூட். ஐம் பிரேம்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் மைல்ஸ்டோன் ஆஃப் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட வளர்ச்சி எப்படி உருவாச்சு அது அப்படின்றத பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்டை ஃபவுண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பால் ஆலன் அண்ட் பில்கேட்ஸ். இவர் தான் பில்கேட்ஸ் அண்ட் இவர் பால் ஆலன். இவங்க ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் மிகப்பெரிய கோடீஸ்வரனில் நம்பர் 1 இருக்கிறதும் பில்கேட்ஸ் தான். அன்றைக்கி அவர் நினச்சி பார்த்துருப்பாரா இல்லையான்னு தெரியாது, இந்த அளவுக்கு கோடீஸ்வரனாக வருவோம் இந்த மைக்ரோசாஃப்ட்னால அப்படின்னு. பட் இன்றைக்கி ஹி இஸ் தி லெஜெண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி. அந்தளவுக்கு தி கிரேட் பிஸ்னஸ் பண்ணுன்றவங்களுக்கெல்லாம் தி ஹெட் ரோல் மாடல் தான் கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். ஓகே, அதை விடுவோம். இன்னும் 1970s பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டர்ஸ் தான் டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் டைப்ரைட்டரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த டக்குன்னு சவுண்டு வந்துட்டு ரொம்ப நல்லா அதுக்கு அடிக்கும் போதே தூக்கம் வர மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. பட் இப்போது ரீசன்ட் கரண்டில் இருக்கவங்க அவ்வளோவா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. எனிஹவ் அதுதான் டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருந்தது. இதில் கார்பன் ஷீட்ஸ் வச்சு தான் காப்பி பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்பன் ஷீட் வச்சு காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 2 ஷீட்டு தான் வைக்க முடியும். 2 ஷீட்டு வச்சு டைப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதை ஸ்கேன் பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது, சேவ் பண்ணவும் முடியாது. என்ன பண்ணோம், திருப்பி அதே டாக்குமெண்ட்டை திருப்பி அடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2 காப்பிக்கு ஒரு காப்பிக்கு ஒரு தடவை டைப், 2 காப்பிக்கு ஒரு தடவை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 1970s டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1975 பில்கேட்ஸ் பால் ஆலனும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. சரி, இவனுங்க இப்படியே இருந்தானுங்கன்னா இப்படியே தான் இருப்பானுங்க, சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற சிஸ்டமுக்கு அன்றைக்கி தான் அவங்க அடிக்கல் நாட்டினாங்கன்னு சொல்லலாம். அதை பிரிட்ஜ் அன்றைக்கி தான் கட்ட ஆரம்பித்தாங்க. இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனியை உருவாக்குனாங்க. மைக்ரோசாஃப்டோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் டாஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் விஷுவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் எம்எஸ் டாஸ் தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக உருவாச்சு. இட் கம்ஸ் ஃப்ரம் லினக்ஸ். அந்த இதுலேருந்து அந்த டெவலப்மெண்ட்ஸில் பார்த்து அதிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு அது ட்ரூன்னு தெரியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பால் ஆலன் குட் ப்ரோக்ராமர், நல்லா ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய கேப்பபிள் கொண்டவர். அவர்கிட்ட இவரோட சஜஷன்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லி பில்கேட்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணப்போ ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பால் ஆலன் தான் குட் ப்ரோக்ராம் பண்ணார். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் மூலிமா அப்படியே கொண்டு வந்தது தான் மைக்ரோசாஃப்ட். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட்டும் அதுலேருந்து வந்தது தான். ஃபர்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமாண்ட் ஓரியன்டாக, அதாவது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மாதிரி எம்எஸ் டாஸும் கமாண்ட் ஓரியன்டாக தான் வந்தது. நிறைய ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனில் நம்ம இப்போ கூட நம்ம சிஎம்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். நான் என்ன ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே டைப் பண்ணி ஃபைலு போகிறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒரு மினி டெஸ்க்டாப்பை க்ரியேட் பண்ணாங்க. அந்த தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். இது பார்த்தீங்கன்னா எம்எஸ் டாஸ் அந்த டைம் வந்ததும் ஸோ ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஐபிஎம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க 1981 பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மில் வந்த எல்லா லேப்டாப்ஸ்லேயும் அந்த டைமில் லேப்டாப்ஸ் கிடையாதுல்ல, அந்த டைமில் வந்த கம்ப்யூட்டர்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் டாஸோட எஃபிஷியன்ட்டில் தான் வந்தது. எம்எஸ் டாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, மைக்ரோசாஃப்ட்
டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து எம்எஸ் டாஸ்ன்றது உடைய ஃபுல் அப்ரிவேஷன். இதுதான் 1975லேருந்து 1981 வரைக்கும் கஷ்டப்பட்டு இவங்க 2 பேர் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 years ஆஃப் பீரியடில் அவங்க என்ன பண்ணாங்க பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1982ல் என்னடா இது வந்து பிளாக்டா அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இதிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோசாஃப்டில் வந்து இன்டர்ஃபேஸ் மேனேஜ்மெண்ட் மூலயமா கொண்டு வரணும், அதுக்கு விண்டோஸ்ன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதை வந்து 1983ல் ஓப்பனாக அலோன்ஸும் பண்ணாங்க, இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து என்ன அந்த டைமில் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து கிராஃபிக்கல் யூசர் கிடையாது, எல்லாமே வந்து கமாண்ட் மோடில் தான் இருந்துச்சு. பட் இவங்க டிஃப்ரெண்ட்டாக சொல்லும் போது வந்து எல்லோரும் ஹவ் கம் இட்ஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் ஆனால் அதை கொண்டும் வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 20, 1985ல் வந்து இவங்க இதோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை முதல்ல கொண்டு வந்தது அப்போ தான். அதுக்கு முன்னாடி எம்எஸ் டாஸுக்கு அப்புறம் வந்தது விண்டோஸ் 1.0 வெர்ஷன் தான். இந்த விண்டோஸ் 1.0 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் டாஸில் போய் கமாண்ட் டைப் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இதில் சிம்பிளாக வந்துமா டைப் பண்ணுமா ரன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா கால்குலேட்டரு, நோட் பேடு, எம்எஸ் டாஸ் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு, பெயிண்ட்டு, விண்டோஸ் ரைட்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அப்போது அதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் கார்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்தது. அது டே பை டே சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஃப்ளாப்பி டிஸ்க்குன்ற ஆப்ஷன் தான் இருந்தது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சிடிஸ் கிடையாது, ஃப்ளாப்பி டிஸ்க்ஸ் இருந்தது. அண்ட் தென் விண்டோஸ் 1.0 மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 256 KB அண்டு அதில் தான் அது ரன் பண்ணாங்க, இது டிசைன் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா வந்து இது 1985ல் இது வந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இதை விட இன்னும் அட்வான்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதோட இது பார்த்தீங்கன்னா இன் 1987ல் இவங்க December 9ல் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து உடைய செகண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக விண்டோஸ் 2.0 ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி இருந்த மாதிரி 1 விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணாங்க. இதில் வந்து பேசிக் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணாங்க. இதுக்கு வந்து 2.0 வந்து இன்டெல் கோர் ப்ராசஸர் 286லையும் 386 வந்து சூனராக அப்டேட்டட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் தான் ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் அப்பியர் ஆச்சு. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பேனல் வந்து கண்ட்ரோல் பேனல் சிஸ்டம் இதில் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் அதோட வியூ. இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம 2.1 2.0 சரி 2.11 சரி இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1990s and 1994s பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 3.0 அதாவது விண்டோஸ் NT இது ரிலீஸ் ஆச்சு. விண்டோஸ் 3.0 வந்து அலோன்ஸ் பண்ணது வந்து 1992ல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 million காப்பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் இது சேல் ஆச்சு. மோஸ்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா $10 million காப்பீஸ்னால் எவ்வளோ தெரியாது. ஸோ இது வந்து விஷுவல் கிராஃபிக்ஸ், விர்ச்சுவல் மெமரிஸ் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இதில் கொண்டு வந்தாங்க. இதோட க்ரோத்தை வச்சு தான் வந்து they decided to மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மூலயமா இதுக்குன்னு தனியாக ஒரு லைப்ரரிஸ்லாம் க்ரியேட் பண்ணி நிறையா இன்னும் பெட்டராக கொண்டு வரணும். இது வந்து
ஆஃபீஸஸ், ஹோம்ஸ் அண்ட் இதில் கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இதில் வந்து கேம்ஸ் இந்த வெர்ஷன்லேயே கேம்ஸ் கொண்டு வந்தாங்க. லைக் சாலிடர்ஸ், ஹார்ட்ஸ். இப்போயும் மைக்ரோசாஃப்டில் கேம்ஸில் நம்ம வியூ பண்ணக்கூடிய கேம்ஸ் தான் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்டின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தட் இஸ் ஆன் 1993 ஜூலை 27 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க மைக்ரோசாஃப்டில். என்டி வந்து விண்டோஸ் 3.1 மாதிரி இல்லாமல் இட் இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. என்டி வந்து 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிசைன் பண்ணாங்க. ஃபுல்லி ஃபார் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்முக்காக ஹை ஹேண்ட் இன்ஜினியரிங் கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. இது வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் எதுக்காக இது கிரியேட் பண்ணாங்கன்னா போர்ட்டபிள் சிஸ்டம்ஸ்க்காக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அது முடிவு பண்ணாங்க. இதுதான் விண்டோஸ் 3.0ஓட வியூ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1995, 1998 அந்த பீரியடில் வந்து விண்டோஸ் 95 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. விண்டோஸ் 95 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம பிசி சிஸ்டம்ஸில் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான இது வந்து மெயினாக இதில் தான் வந்தது. ஒய் பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வரையும் வீட்டில் சிஸ்டம்ஸ் அப்படி 95 பிஃபோர் வந்து வீட்டில் சிஸ்டம் வச்சுருந்தா அது ரொம்ப இதுதான். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து இவங்க வந்து ஹோம்க்கு அந்த மாதிரி பர்சனலைஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வரணுன்றது தான் இவங்களோட மெயின் கான்செப்டாக இருந்தது. ஸோ அந்த டைமில் இவங்க கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 7 million காப்பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5 weeksல சேல் பண்ணாங்க. தட் இஸ் 1.5 monthல 7 million இது சேல் பண்ணியிருந்தாங்க. இதுதான் மோஸ்ட் கிரேட் திங். இதில் ஸ்டார்ட் பட்டன் அந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸ்டார்ட் பட்டன், அப்புறம் அந்த இது ஆல் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் எக்ஸ்பியில் இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிலேருந்து தான் இது பார்த்துருப்போம். 95ல் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதோடைய ப்ரீவியஸ் வருஷன் MS-DOSோட ரன்னிங்கில் இதை கொண்டு வந்ததை விட இது இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் நல்லா இருந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் மெயின் திங் பார்த்திங்கன்னா மல்டிமீடியா கேப்பபிலிட்டிஸ் அண்ட் இன்டர்நெட் வந்து இதில் கொண்டு வந்தாங்க. நெட்வொர்க் வந்து இதில் டயலப் மோடம்ஸ் மூலிமா வந்து நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் இதில் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. 95 வந்து அந்த டைமில் நம்ம எக்ஸ்பி இப்போ எப்படி ரன் ஆச்சோ அந்த மாதிரி மோஸ்ட் சூப்பராக வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா in 1998 to 2000ல விண்டோஸ் 98 அண்ட் விண்டோஸ் 2000 ரிலீஸ் பண்ணாங்க. விண்டோஸ் மீயும் வந்து அந்த டைமில் வந்தது. சேம் லைக் விண்டோஸ் 95 மாதிரியே விண்டோஸ் 98, 92 கொண்டு வந்தாங்க. இதில் டிவிடி டிஸ்க், யூஎஸ்பி போர்ட் இதெல்லாம் இதில் கொண்டு வந்தாங்க. மெயின் திங்காக இருந்தது. அண்ட் குயிக் லான்ச்சிங் பேட் அப்படின்னு நம்ம எக்ஸ்பீஸில் பார்த்துருப்போம். நம்ம குயிக் லான்ச்சிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம எதுக்கெல்லாம் மெயினாக வேணுமோ அதை அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அப்பியரன்ஸை இதில் கொண்டு வந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா MS-DOSோட லாஸ்ட் வெர்ஷன். MS-DOSலேருந்து டெவலப் பண்ணிட்டு வந்த இதில் லாஸ்ட் வெர்ஷன் இது. விண்டோஸ் மீ வந்து மோஸ்ட்லி டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹோம்க்காக தான், பர்சனல் வியூஸ்க்காக. ஸோ பர்சனல் வியூக்குன்னும் போதே நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணுற மாதிரி இதில் பிளேயர்ஸ் வந்துச்சு. விண்டோஸ் மீடியா பிளேயர்ஸ் வந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 95 விட மீ வந்து கொஞ்சம் பர்சனல் வைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆச்சு. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீடியன் கான்செப்டுக்காக தான் இது அதிகமாக போச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அந்த டைமில் சிஸ்டம் யூஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ரேர் தான்.
98ல் நம்ம சைட்லலாம் ரொம்ப கம்மி தான் யூஸ் பண்ணவங்க. அண்ட் திஸ் இஸ் விண்டோஸ் 2000 ப்ரொஃபஷ்னல். விண்டோஸோட பேக் அண்ட் சோர்ஸில் இதுவும் ஒன்று, பேக் போன் ஸ்ட்ராங் சொல்லலாம். இதுவும் ரொம்ப நல்லா ரன் ஆச்சு கம்பேர்ட் டு 95 and 98 and NT போல். 2000 வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் கான்செப்ட்லாம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒயர்லெஸ் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்தது. அந்த டைமில் ஒயர்லெஸ் ப்ராடக்ட்ஸ் வந்தப்போ இதுதான் மோர் எனர்ஜியாக வந்தது. And then in 2001 and 2005 the great Windows XP பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எல்லாருமே XP த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் விண்டோஸ்னு சொல்லலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லும் போதே நம்ம விண்டோஸில் நம்ம போது XP தான் நம்ம ஆரம்பத்தில் சின்ன பசங்களில் இருக்கும் போதுலேருந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். XPயில் பார்த்தீங்கன்னா XP ஹோம் எடிஷன், ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லி 2 விதமாக இருந்தது. ஹோம் எடிஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி மேக்ஸ் ஃபார் ஹோம் யூசர்ஸ். அண்ட் XP ப்ரொஃபஷ்னல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேட்டலாக்ஸுக்காக கொண்டு வந்தாங்க. XP ஹோம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டப் விசார்ட்ஸ், விண்டோஸ் மீடியா பிளேயர்ஸ், விண்டோஸ் மூவி மேக்கர், அதாவது இமேஜஸை மூவியாக க்ரியேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர், அண்ட் டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஃபோட்டோஸை வந்து டிஜிட்டலாக பார்க்குறதுக்கான இதுவும் இதில் வந்துருக்கு. அண்ட் ப்ரொஃபஷனலில் பார்த்தீங்கன்னா நம்ம மெசஞ்சர் இதெல்லாம் இதில் ஒரு ரிமோட் ஆக்சஸ் அதெல்லாம் வந்து இதில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஒய் பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கு ஷேரிங் ரிசோர்ஸஸ்லாம் வந்து இதில் தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இதுதான் அதோட வியூ. எல்லோரும் பார்த்துருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பட் விண்டோஸ் XP வந்து ரீசெண்டாக நம்ம இப்போ தான் 2013 தான் வந்து விட்ரா பண்ணாங்க. 13 to 14 தான் விட்ரா பண்ணாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து 7 and 8.1 அப்புறம் வந்த வெர்ஷன்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கர்ஸ் இதெல்லாம் வந்து விண்டோஸ் XPயில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் வேணால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், நாங்களே வந்து அதுக்கு சர்வீஸ் ஹெல்ப்பும் பண்ணுறோம், வேணால் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி தரோம் அப்படின்றது கூட சொன்னாங்க. பட் அந்த டைமில் எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கம்பெனி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னும் போது வந்து யாரும் எதுவும் கொஸ்டின் பண்ண முடியாது அவங்களோட இதுன்றதுனால. அதுக்கப்புறம் வந்தது விஸ்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி இது கிராஃபிக்கலாக நல்லா அட்வான்ஸாக கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்னதான் இது வந்து கிராஃபிக்கலாக ரொம்ப XPயை விட நல்லா வந்திருந்தாலும் இதில் மெயின் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்வாட் விண்டோஸ் அளவுக்கு போகலைன்னு தான், விண்டோஸ் XP அளவுக்கு போகலைன்னு தான் சொல்லலாம். விண்டோஸ் XP அளவுக்கு போகலைன்றதை விட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XPயோட இதில் வந்து செட் ஆகிட்டதுனால வந்து யாரும் வந்து அதிகமாக வந்து விரும்பலை. ஸோ இதுக்கு நான் ஐ ஹாவ் டு ஷிஃப்ட், நான் எதுக்காக புதுசாக இன்னொரு இதுக்குள்ளே ஷிஃப்ட் ஆகணும், எனக்கு இதே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவே அதோட மெயின் ட்ராபேக்காக போச்சு. அதேன்னு பார்த்தீங்கன்னா சேம் XPயோட ஃபீச்சர்ஸ் தான் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கும். பட் கொஞ்சம் இது கிராஃபிக்கலாக இருக்கும் அப்படின்றது தான் இது சொன்னாங்க. பட்டு ஸ்டார்ட் மெனு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு இது எடுக்கலை. அண்ட் தென் அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்ததோ அதே ஃபாஸ்ட்டில் வந்து இதை விட்ராவும் பண்ணிட்டாங்க. பட் இதை பற்றி யாரும் கேர் பண்ணிக்கல. when கம்பேர் டு XP விட்ரா பண்ணும்போது கேர் பண்ண மாதிரி யாரும் இதை கேர் பண்ணல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இது ஒயர்லெஸ் வேர்ல்டு லேப்டாப் கேட்கறதுக்கு வந்து இதுதான் ஸ்ட்ராங்
பேக்அண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எங்கே போகிறோமோ அங்கே நம்ம கையிலேயே லேப்டாப்ஸ் இருந்துட்டு வேர்ல்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த டைமில் ரொம்ப ரீச் ஆச்சு. ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும். இது வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து கிராஃபிக்கல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இதுலேயே வந்தப்போ அவ்வளோவா இவங்கள அப்படிங்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக பார்த்து டிரான்ஸ்பரண்ட் பேனல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க இந்த விண்டோஸ்க்கு. இதோடைய மூவ் வந்து டச் ஸ்க்ரீன் விண்டோஸுங்கெல்லாம் வென் கம்பேர் டு எந்த அளவுக்கு விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டே டெவலப் ஆகிட்டே வருதோ அந்தளவுக்கு வெளியில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸும் கம்ப்யூட்டர்ஸும் வந்து டெவலப் ஆகிட்டே தானே வந்தது. ஸோ அந்த டைமில் டச் ஸ்க்ரீன்ஸ் வந்தப்போ எல்லோரும் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னும் அட்வான்ஸாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது நல்லா ரீச் ஆச்சு. அண்ட் தென் விண்டோஸ் 8 ப்ரோ, விண்டோஸ் 7க்கும் விண்டோஸ் 8க்கும் நம்ம வந்து சீரியஸாக வந்து கம்பேட்டபிளே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கிராஃபிக்ஸோட இதில் கொண்டு வந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இது வந்து கீபோர்ட் மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுறதோட டச்லேயே யூஸ் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு வந்தாங்க. இதில் மெயின் திங்ஸ் என்னென்னா, ஸ்க்ரீன் ஸ்டார்ட் அப் மெனு வந்து இது கொஞ்சம் ஃபுல்லாக கிராஃபிக்கல் ஸ்லைடிங் வியூவாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட பவர் பேக்கப் நல்லா இதுவாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத் அண்ட் எஃபிஷியன்ட் திங். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டி வியூவெலாம் இருக்க மாதிரி இருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது கொஞ்சம் ஃபைல் சிஸ்டம்ஸ் இந்த இதிலலாம் கொஞ்சம் எரர் இருந்தது. ஸோ தட் வந்து இது வந்த உடனே வந்து இது இது வந்து வந்தது பார்த்திங்கன்னா எண்ட்ஸ் ஆஃப் 2012 இருந்தது. அதை உடனே கரெக்ட் பண்ணி விண்டோஸ் 2013 ரிலீஸ் பண்ணாங்க. விண்டோஸ் 2013 விண்டோஸ் 8.1 ரிலீஸ் பண்ணாங்க. சேம் ஆஸ் விண்டோஸ் 8ஓட விஷனில் அப்படியே வந்து இதை க்ரியேட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னென்னா, விண்டோஸ் 8.1 டேபாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூட் ஆகிற மாதிரி இது ரெடி பண்ணாங்க. இதில் வந்து இன்னும் வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இது பர்சனல் அண்ட் ஹோம்மேடுக்காக ரொம்ப செட் ஆகிற மாதிரி இது ரெடியாச்சு. அதேன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் ஹோம்மேட் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கும் இது சூட்டபுளாக தான் இருந்தது. அதே போல் இதில் வந்து இந்த விண்டோஸ் 8.1 வந்ததுக்கப்புறம் விண்டோஸ் 8.1 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற மொபைலோ இல்லை பிசிஓஸோ லேப்டாப்ஸோ வந்து நம்ம கையில் இருக்குன்னா நம்ம வந்து மொழி தெரியாத ஊருக்கு போனாலும் கவலைப்பட தேவையில்லை, எந்த ஒரு பிளேஸ் போனாலும் நம்ம கவலைப்படவில்லை அப்படின்ற மாதிரி இது இருந்தது. பிஸ்னஸை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் அந்த பற்றின டீட்டெயில்ஸ், ஷாப்ஸ் நியர்பையில் என்ன இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணாங்க. இது மோஸ்ட் எஃபிஷியண்ட்டான திங்காக வந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 8ல் வந்த கரப்ஷன் அந்த எரரை வந்து இதில் கிளியர் பண்ணி இன்னும் பெட்டராக இது வந்ததுனால எல்லாருக்கும் மோஸ்ட் லைக்கபிள் திங்காக வந்துச்சு. அட் ப்ரெசண்ட் இப்போ 2014 நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. விண்டோஸ் 2010 ஓட ப்ரிவ்யூ வந்து லாஸ்ட் இந்த மந்த்து ரிலீஸ் பண்ணாங்க. தி மோஸ்ட் அட்வான்ஸ் திங் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கும். இதோட ரிலீஸ் வந்து மேபி ஆன் February 2015 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இதோட ப்ரிவியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 மாதிரியும் இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 அண்ட் விண்டோஸ் 8ஓட ஸ்டார்ட் அப் மெனு ரெண்டும்
சிங்கிள் இதுவாக வந்துருந்தது. அண்ட் தென் மல்டி டெஸ்க்டாப் அடிஷன் அண்ட் ஜூமின் வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொண்டு வந்திருந்தாங்க. பட் இதை விட இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்றது விண்டோஸ் 10 ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும். பட் டில் தென் வந்து யாரும் அதை கெட்ச் பண்ண முடியாது. விண்டோஸ் 10ஓட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னும் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது தெரியணும்னா நம்ம ட்விட்டரில் விண்டோஸ் 10ஓட ப்ரிவ்யூ இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோஸில் நம்ம விண்டோஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் அதை பற்றி பார்ப்போம். எஸ்பெஷலி MS ஆஃபீஸ் அதை பற்றின ஒரு டீப் வியூ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் லாகிட்யூட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் வித் லாகிட்யூட்.